தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக இணை ஆணையர் மகேஷ் என்பவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் மீது டிஜிபி சங்கர் ஜிவாலை நேரில் சந்தித்து பெண் காவலர் புகார் அளித்துள்ளார். பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமாரை சஸ்பெண்ட் செய்து தமிழக உள்துறை உத்தரவிட்டிருக்கிறது. பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக, அதாவது SMS வாட்ஸ்அப் மூலமாகவும் தொல்லை கொடுத்ததாக மகேஷ்குமார் மீது புகார் எழுந்தது. இந்த புகார் தொடர்பாக பெண் காவலர் நேரடியாக டிஜிபியை சந்தித்து புகார் மனு அளித்திருந்தார். அந்த புகார் குறித்து தனியாக விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அந்த விசாரணையின் அடிப்படையில் முதலில் அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். அதன் பிறகு தமிழக உள்துறை அவரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறது. அவர் ஒரு IPS அதிகாரி. சென்னை காவல்துறையில் போக்குவரத்து இணை ஆணையராக அவர் பணியாற்றி வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மகேஷ்குமார் பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலும் அவர் இருந்திருக்கிறார். தற்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை விவகாரத்தில் ஒரு IPS அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது காவல்துறை வட்டாரத்தில் பெரும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையராக பணியாற்றி வந்த மகேஷ் IPS அதிகாரி மகேஷ்குமார் மீது டிஜிபி சங்கர் ஜிவாலை நேரில் சந்தித்து பெண் காவலர் புகார் அளித்துள்ளார்.